श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् तया निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அழகருடைய திருப்புருவங்களுடைய அழக அனுபவிக்கிறது நாமும் பார்த்தோம். திருநெற்றிக்கட்டு அதை அனுபவிச்ச ஜுஷ்டாஷ்டமீக ஜ்வலதிந்து சன்னிபம் திருதோத்வபுன்றம் விலசத்விசேஷகம் பூம்னா லலாட்டம் விபுலம் விராஜதே வனாத்ரிநாதஸ்ய சமுச்ரித ஸ்ரீயः என்பதாக ஜுஷ்டாஷ்டமீகம் அஷ்டமி திதியை அடைந்த சந்திரன் போல அந்த எம்பெருமானுடைய திருநெற்றிக்கட்டு அமைந்துள்ளது என்பதை சாதித்தார். அந்த நெற்றியில 2 புருவங்கள் உள்ளன. அந்த புருவங்கள் எப்படி இருக்கின்றன என்பதையும் இந்த இடத்துல சுவாமி அறிகிறார், ஆழ்வான் அனுபவிக்கிறார். சுசாரு சாபத்வய விப்ரமம் ப்ருவோः யுகம் சுநேத்ராஹ்வசஹஸ்ரபத்ரயோः உபாந்தகம் வா மதுபாவளி யுகம் விராஜதே சுந்தரபாஹு சம்ஸ்ரயம். இந்த சுந்தரபாகுவாக எழுந்திருக்கிற எம்பெருமான் அழகர். இந்த அழகருடைய 2 புருவங்களும் எப்படி இருக்குன்னு சொல்ற. சுசாரு சாபத்வய விப்ரமம், அவர் திருக்கையில வச்சிருக்கிற 2 வில் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் என்பதாக சொல்ற. ஆழ்வார் பாசுரத்தை சாதிச்சு அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பிக்கிற. இது எப்படி இருக்குன்னா, இன்னுயிர்க்கு ஏழையர் மேல் வளையும் இணை நீலவிற்குள் மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலைகள் மதனன் தன்னுயிர் தாதை கண்ணபெருமான் புருவமலையே என்னுயிர் மேல நவாய் அடுகின்றனவென்று நின்றே. இந்த புருவங்களை, எம்பெருமானுடைய புருவங்களை நாய்க்க பாவத்தை ஆசிரியத்தை சாட்சாத்கரிக்கிறார் நம்மாழ்வார். அந்த புருவங்களை பார்க்கிறதே தனக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துவதாக இருக்கு, துன்பத்தை ஏற்படுத்துவதாக இருந்திருக்கு. இந்த கண்ணனிடத்துல பிரீத்தி பண்ணுகின்ற அந்த பிரேமையோடு இருந்திருக்கிற ஆட்சிமார்களை அவளுடைய பிராணனையே அதை பெருக்கும்படியாக, அதாவது போக்கடிக்கும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு பிச்சேறும்படியாக அந்த புருவங்கள்லாம் இருக்குன்றத சொல்ற. இது தீர்க்கமாக இருக்கு, நீண்டதாக இருந்துருக்கு, வளைஞ்சு இருக்கு. இது 2ஆக இருக்கு. அந்த பெருமாள் கையில சார்கம்ன்ற ஒரு தனுஷ எப்பவும் வச்சுருக்க. அந்த தனுஷு நீண்டதாக இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும், வளைஞ்சி இருக்கும். அந்த வளைஞ்சி இருக்கிற அந்த சார்கம் மாதிரி
அந்த பெருமாளுடைய புருவமும் இருந்துருக்கு. ஒரு கால் 2 வில்லு தான் இருந்ததோ என்னமோ, அந்த 2 வில்லும் அந்த பெருமாள் திருநெற்றிக்கட்டுல 2 புருவங்களாக ஆயிட்டோன்னு நினைக்கிற மாதிரி இப்படி அற்புதமாக சேவை சாய்க்கிறது அந்த திருப்புருவங்கள் என்பதாக சொல்ற. திருக்குடந்தையில அமுதன் சன்னதியில அவரை சொல்லச்சே சாரங்கபாணின்னு தான் சொல்லுவா. சக்கரபாணி சன்னதின்றது வேற இன்னொரு இடத்துல இருந்துருக்கு. இந்த சாரங்கபாணி சன்னதி தான் அமுதன் சன்னதின்னு சொல்லுவா. உள்ளூர்ல இருக்கிறவாள்லாம் சாரங்கபாணி சன்னதின்னு தான் சொல்லுவா. நாம தான் அமுதன் சன்னதின்னு வெளியூர்ல இருக்கிறவா தான் சொல்லுவா. அந்த சாரங்கபாணி சன்னதியில போயிட்டு பெருமாளை சேவிக்கணும். சாதாரணமா நித்தியப்படியில அந்த சாரங்கம் பக்கத்துல கீழே இருக்கும், பெருமாள் சாத்தின்னு இருக்க மாட்டே. நாம சொன்னோம்னாக்கா அந்த பெருமாள் பக்கத்துல அந்த சாரங்கத்தை சமர்ப்பிப்பா, அதை நாம சேவிச்சுட்டு வரலாம். ஆச்சரியமா சேவை சாய்ப்பார் அந்த சாரங்கத்தோட. அந்த சாரங்கமே ஒரு அழகு. அந்த சாரங்கத்தை அமுதன் சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறது இருக்கு பாருங்க, அது இன்னும் ஒரு அழகு. நாம எத்தனையோ ஊர்ல எத்தனையோ அலங்காரத்துல பெருமாள் சாரங்கம் பஞ்சாயுதங்களை சமர்ப்பிச்சுட்டு இருக்க மாதிரி பண்ணினாலும் கூட நான் பட்சபாத்தமாலாம் சொல்லல, ஒரு அனுபவத்தோடையும் பெரியவாளுடைய எண்ணத்தோடையும் எல்லாத்தோடையும் தான் நான் சொல்றேன். நானே அமுதன் திருக்கையில இருக்கக்கூடிய சாரங்கம் மாதிரி வரவே வராது எங்கேயுமே. அந்த அமுதனுக்கே ஏற்பட்ட ஒரு சாரங்கம், அந்த சாரங்கத்துக்கே ஏற்பட்ட அமுதன் மாதிரி அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை. அந்த சாரங்க வில்லோட கூட அந்த அமுதன் சேவை சாய்க்கிறது அப்படியே நம்ம மனசுல நிற்கும். அந்த சாரங்கத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. அந்த சாரங்கம் தான் பெருமாளுடைய திருநெற்றிக்கட்டுல இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு 2ஆ இருக்கிறதா மனசுல ஒரு கால் 2 தான் வச்சுருக்கிறோம் என்னமோன்னு நமக்கா ஒரு சந்தேகம் வரா மாதிரி அது அப்படி வளைஞ்சியும், இது மொத்தமாகவும் வளைஞ்சி இருக்காது, செமி சர்க்கிள் மாதிரி இல்லாம இருக்காது. அதுக்காக தான் அந்த சாரங்க திருஷ்டாந்தத்தை சொல்றேன். கொஞ்சம் வளைஞ்சி கொஞ்சம் நீண்டு இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனா கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் வளைஞ்சி இருக்கும். அந்த மாதிரி அந்த பெருமாளுடைய அழகருடைய திருக்கண்கள் அமைந்திருக்கின்றன இந்த இடத்துல சொல்ற. அத்திருநெற்றியில் அழகுக்கு கீற்றெடுக்கலாம்படி இருக்கிற திருப்புருவங்களை அனுபவித்து இன்னுயிர்க்கு ஏழையர் மேல் வளையும் இணை நீலவிற்குள் மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலைகள். அழகுக்கு கீற்றெடுக்கலாம்படியாய் இருக்கிற திருத்துருவங்களை அனுபவித்துன்னு சொல்லி ரொம்ப அழகா இருந்தால்னாக்கா அதுக்கு திருஷ்டி போட்டு கன்னத்துல வைப்பா. அந்த மாதிரி அந்த திருநெற்றிக்கட்டுல இருக்கக்கூடிய ஒரு அழகு, ஒரு சாஜ்வல்யம், ஒரு பிரகாசம் இருக்க, அந்த பிரகாசத்துக்கு ஒரு சின்ன ஒரு திருஷ்டிக்கு ஒரு வைக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான். அத்திருநெற்றியில் அழகுக்கு கீற்றெடுக்கலாம்படியாகிற திருப்புருவங்களை, அப்படிப்பட்ட புருவம் அந்த கோடிட்டு காட்டலாம் போல அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறது. அழகுக்கு கீற்றெடுக்கலாம் போலன்னாக்கா இப்படி ஒரு அர்த்தம் சொல்றது. அண்டர்லைன் பண்றது, அண்டர்லைன் பண்ணா ஸ்பெசிஃபை பண்ணி இந்த மாதிரி இவ்வளவு அழகு பாரு, அந்த திருநெற்றிக்கட்டனுடைய அழகு எப்படி இருக்கு தெரியுமா, அதை பாருன்னு சொல்லி இந்த பக்கமும் அந்த பக்கமும் கோடிட்டு காண்பிக்கலாம் போல இருக்குன்னு ஒரு விஷயம். லௌகிகமா பார்த்தோம்னாக்கா நாம இந்த பொட்டு வச்சுக்கிற தாடையில ஒரு சின்னதா இல்லாத ஒரு அழகுக்கு ஒரு பொட்டு வைக்கிறது, அதனால ஒரு அழகுக்கு திருஷ்டி இல்லாத இருக்கணும்ன்றதுக்காக சொல்ற மாதிரி அந்த எம்பெருமானுடைய திருநெற்றிக்கட்டுக்கு ஒரு திருஷ்டி இல்லாத இருக்கிறதுக்காக ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு கோடா இருந்துருக்கு. அதே சமயத்துல அது எப்படி இருக்கு என்று கேட்டா இந்த பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் லைன்ல இல்லாது, அது சாரங்கம் மாதிரி அப்படி வளைஞ்சி அப்படி இப்படி இருக்கு. அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அர்த்த சொல்ற ஏழையர் மேல் வளையும் இணை நீலவிற்கொல், நீலவிற்கொல்னு சொல்ற. நீல சப்தம்ன்றது சாதாரணமா இந்த நாம சொல்ற இந்த ப்ளூன்ற அர்த்தத்துல பிரயோகம் இல்லை. சாதாரணமா அந்த கருமைக்கு கூட நீலம்ன்றதான் சொல்றது.
அங்க சம்ஸ்கிருதத்துல கூட அந்த நீல சப்தன்றது கருமையும் சேர்த்துதான் சொல்லி சொல்றது. ஆகையால இந்த கருமை எப்படி இருக்குன்னு நீளமா இருக்குன்ற பெருமாளுடைய ஒரு சாரங்கம் போல இருந்துட்டு இருக்கான். மன்னிய சீர் மதனன் கருப்புச்சிலை கொல், அந்த மன்மதனுடைய ஆயுதமாக இருக்கின்ற அதுவும் ஒரு வில்லு தானே. அது வில்லுன்னா கொஞ்சம் லேசா வளைஞ்சுதானே இருந்துட்டு இருக்கோம். அது கரும்பையே வில்லாக வச்சுட்டு இருக்க ஒன்றும் இல்லையோ. ஒரு கால் அது கரும்போ என்னும் ஒண்ணு அங்கங்க ஒரு சின்ன சின்ன ஒரு அந்த கணுவா இருக்க மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த ரோமாஞ்சங்கள்லாம் பார்த்தோம்னாக்க இது இப்படி இருக்கும்னு அந்த அழகருடைய புருவங்களை மங்களாசாசனம் பண்ற. சுச்சாரு சாபத்வய விப்ரமம் ப்ருவோஹோ யுகம் சுநேத்ராஹ்வ சஹஸ்ரபத்ரயோஹோ. இன்னொரு ஒரு கவியா இருந்துட்டு இன்னொரு ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்றார், ஒரு உபமானத்தை சொல்லி சொல்றார். பெருமாளுடைய திருக்கண்கள் 1000 இதழ் கொண்ட தாமர புஷ்பம் போல இருக்கின்றதாம். கப்பியாசம் புண்டரீகாட்சம் ஏவமே அட்சிணின்னு சொல்லி கம்பீராம்ப சமுத்பூத சமிருஷ்டநாள ரவிகர விகசித புண்டரீக தலாமலாய தேக்கணான்னு அந்த எம்பெருமானுடைய திருக்கண்களை எம்பெருமானார் ஸ்தோத்திரம் பண்ற உபனிஷத்துல சொன்ன விஷயத்த சொல்லி சொல்றார். அந்த இடத்துல அந்த திருக்கண்கள் 1000 தளத்தோட இருக்கிற ஒரு தாமர புஷ்பம் போல மலர்ந்து இருக்கா. இப்படி இத்தனை பெரிய தாமர புஷ்பம் இருந்ததுன்னாக்க அதை சுத்தி 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 எத்தனையோ வண்டெல்லாம் வரும். அந்த தாமர புஷ்பத்துல இருக்கக்கூடிய மகரந்தத்தையும் தேனையும் அதை ரசிப்பதற்காக அதை எடுத்துக்கிறதுக்காக வண்டுகள் வருது. அத இந்த இடத்துல பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னு கேட்டா, இப்படியே இந்த 2 புருவம் இந்த திருக்கண்களுக்கு மேல இருக்கிற புருவத்தை பார்த்தா வண்டுகள்லாம் வரிசை கட்டி நிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். சுநேத்ராஹ்வசஹஸ்ரபத்ரயோஹோ உபாந்தகம் வா மதுபாவளி யுகம். அதுக்கு சமீபத்துல இருந்துட்டு இருக்கிற பெருமாளுடைய திருக்கண்களா இருக்கிற 1000 இதழ்களோடு கூடிய தாமர புஷ்பத்துக்கு அதுக்கு சமீபத்துல இருந்துட்டு இருக்கிற மதுபாவளி வண்டுகளினுடைய வரிசை போலையும் விராஜதே சுந்தரபாகு சம்ஸ்ரயம். அந்த சுந்தரபாகு சம்ஸ்ரயம், அந்த சுந்தரபாகுவாக இருந்திருக்கிறது. சுந்தரபாகுவை அவருடைய அதாவது அந்த நேற்றிக்கட்ட அடைந்ததாக இருக்கு. சுந்தரத்தோட அழகரை அடைந்த 2 புருவங்கள், அந்த சுந்தரபாகுவனுடைய 2 புருவங்களும் இந்த மாதிரி திகழ்கின்றனன்னு இங்க அனுபவிக்கிற. இத சொல்லச்சு ஒரு உத்பிரேக்ஷ சுசாரு சாபத்வய விப்ரமம் என்று சொல்றதுக்குதான் அழகுக்கு கீற்றெடுக்கலாம்படி இருக்கிற திருப்பூர்வங்களை அனுபவித்து என்று சுவாமி தேசிகன் இதை சாதிக்கிறார். ஆகையால ஒரு அண்டர்லைன் பண்ற மாதிரி இருந்துருக்கு. இது திருநெற்றிக்கட்டுக்கு அழகா அல்லது புருவத்தினுடைய அழக சொல்றதா அல்லது திருக்கண்களுடைய ஏற்றத்தை சொல்றதா, எதை சொல்றது? இந்த திருக்கண்களுக்கும் திருநெற்றிக்கட்டுக்கும் இடையில இருந்திருக்கிற இந்த ஒரு புருவங்கள் இரண்டுமே இப்படி திருநெற்றிக்கட்டினுடைய அழகையும் கோடிட்டு காண்பிப்பதாக இருக்கிறது. திருக்கண்களுடைய ஒரு அழகு சஹஸ்ரபத்திரம் 1000 இதழ் தாமர புஷ்பம் போல இருக்கின்ற 2 திருக்கண்கள், அந்த திருக்கண்களுடைய அழகு, அதனுடைய வாசனை, அதுல இருக்கிற மகரந்தங்கள், அதுல இருக்கக்கூடிய தேன், இவை எல்லாவற்றையும் பருகுவதற்காக அந்த வண்டுகள்லாம் வரிசை கட்டி நிக்கிற மாதிரி இது கரையில் கருப்பா இந்த திருப்புருவம் அமைந்திருக்கின்றது என்றும் சொல்லலாம் போல அழகருடைய திருப்புருவம் உள்ளது என்று மங்களாசாசனம் பண்றார். இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பெருமாளை சேவிக்கச்சே நமக்கு அந்த அனுபவ பரிவாகத்தினால தோன்றது. அடுத்ததுதான் சொல்ல போறேன். இங்க என்ன அடுத்தது என்ன சொல்ல போறேன்னா, தாமர புஷ்பம் 1000 தளங்களோடு கூடிய தாமர புஷ்பங்கள் போல
எம்பெருமானுடைய திருக்கண்கள் திகழ்கின்றனன்னு சொன்னார். அப்போ அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் இவ்வளவு விசேஷமா இருக்குமா? அந்த தாமர புஷ்பத்துக்கு சமானமாக இருந்துருக்கா, இல்ல தாமர புஷ்பங்களை காட்டிலும் அந்த திருக்கண்கள் இன்னும் மேம்பட்டதாக இருக்கான்னு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா தாமரப்பூ போன்ற திருக்கண்கள்னு. உபனிஷத்தே வேதமே சொல்றது கப்பியாசம் புண்டரீகம் ஏவமே அக்ஷினின்னு சொல்லி அந்த தாமர புஷ்பம் போல திருக்கண்கள் உடையதாக இருக்க பெருமாளுடைய திருக்கண்களை மங்களாசாசனம் பண்றேன். அப்ப வேதமே சொல்லச்சே எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லணும். அந்த உபமேயங்கள்ல சொல்லச்சே உபமானமாக சொல்றது உபமேயத்தை காட்டிலும் மேம்பட்டதாக இருக்கணும், சிறந்ததாக இருக்கணும். இப்ப தாமர புஷ்பம் பெருமாளுடைய திருக்கண்களை காட்டிலும் மேம்பட்டதாக இருந்துருக்கான்னு ஒரு சந்தேகம் வந்துட்டான். இப்ப இந்த இடத்துல 1000 இதழ் தாமர புஷ்பமும் அதுக்கு மேல இருக்கிற ஒரு வண்டுகளுடைய வரிசைன்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணற, அதுலயே நாம சரியா பண்ணலையோ என்னமோ, நாம பெருமாளுக்கு எதனா குறவு வச்சுட்டோம்னு ஆழ்வானுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, அதுக்காக ஆழ்வான் அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அதீர்கம பிரேமதுகம் க்ஷணோஜ்வலம் அசோரமந்தः கரணஸ்ய பஸ்யதாம் அனுப்ஜமப்ஜம் கதம் நிதர்சனம் வனாத்ரிநாதஸ்ய விசாலயோர்திருஷோः. அதீர்கம் அப்ரேமதுகம் க்ஷணோஜ்வலம். இந்த தாமரை கண்களை போய் பெருமாளுக்கு, தாமரையை போய் பெருமாளுடைய திருக்கண்களுக்கு அடையாளமாக சொல்லியிருக்கங்களே, இந்த திருக்கண்கள் மாதிரி அந்த தாமர புஷ்பம் தீர்க்கமாக இருந்திருக்கா என்பதாக சொல்லி சொல்றார். கரியமாகி புடைபருந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரிய வாயகன்கள் என்னை பேதமை செய்தனவே. ஆழ்வான் அருளி செய்த பாத்திரம் இது. அதீர்கம் நீண்டவ பெரியவாய கண்கள், அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் நீண்டதாக இருந்திருக்கு என்பதாக சொல்ற. இளங்களி சேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ற. இளங்கொழி சேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை, இப்படி எல்லாம் இவெல்லாம் பேசுறா. அந்த திருக்கண்கள் எவ்வளவு பெருசா நீண்டதாக இருந்திருக்கோ அவ்வளவு நீண்டதாக தாமர புஷ்பம் இருக்கிறதா தெரியலையேன்னு ஒரு கேள்வி வந்து சந்தேகம் வரும். எல்லாம் சொல்ற வாஸ்தவம் தான். அந்த நீண்டவ பெரியவாய கண்கள்னு சொல்லச்சே தாமர புஷ்பம் எல்லாம் எவ்வளவு, நீ சகசிரதளம் வேணா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அந்த விஸ்வரூபத்துல பாருங்க, சகசிராட்ச சகசிரபாத்துன்னு அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் மாதிரி தாமர புஷ்பங்கள்லாம் அவ்வளவு பெருசா இருந்துருக்கான்னா, ஆகையால அந்த தாமர புஷ்பத்தை பெருமாளுடைய திருக்கண்களுக்கு திருஷ்டாந்தமாக உபமானமாக சொன்னது அவ்வளவா சரியில்லை போல தோன்றதுன்னு ஆழ்வான் சாதிக்கிறார். அப்ரேமதுகம் நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அந்த பெருமாளுடைய திருக்கண்களை சேவிச்ச மாத்திரத்தினால உத்தர கணத்துல நம்மளுக்கு பிச்சேறி போடுது, பைத்தியம் பிடிச்சு போயிடுறது. அந்த பெருமாளை சேவிக்காத இனிமே இருக்க முடியாது என்று நினைக்க தோன்றது நமக்கு வரச்சே. சுவாகதோதார நேத்திரம்னு சொல்ற அந்த கண்ணாலேயே வாவான்னு கூப்பிடுறாராம். பெரிய பெருமாள் எழுந்துள்ள இருக்க, ரங்கநாதன் எழுந்துள்ள இருக்க, அங்க பாக்கிறோம். அந்த பெருமாளுக்கு வரச்சேயே அந்த ஒரு புன் சிரிப்பு தெரியறது. அங்க வரச்சேயே எங்கோ வரச்சே கூட நீ எதுக்கு வந்திருக்கேன்றத பெருமாள் தெரிஞ்சுக்கிறாராம். அந்த ரங்காரங்கா கோபுரத்திண்ட வரச்சேயே கூட ஓஹோ நம்மளை சேவிக்கிறதுக்கோக இவன் வரான்றத அவர் தெரிஞ்சுக்கிறார். இப்படி எல்லாம் அந்த கண்ணாலேயே மொத்தத்தையும் பெருமாள் தெரிவிச்சுட்டு இருக்கச்சே
அந்த பெருமாளுக்கு நம்மள்ட இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி இருக்க, அந்த பிரீத்திய கண்ணாலேயே தெரிவிக்கிறார். இந்த தாமர புஷ்பம் அந்த மாதிரி நம்மளை பிச்சேற வைக்கிறதான்னா என்பதா சொல்ற சாபிப்ராயஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோட்டம் துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம் காந்தம் வக்திரம் கனகதிலகாலங்கிருதம் ரங்கபர்த்துः ஸ்வாந்தே காடம் மம விலகதி ஸ்வாகதோதாரநேத்ரம் சாபிப்ராயஸ்மித விகசிதம். அங்க போறோம், பெரிய பெருமாளை சேவிக்கிறோம். பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்ன அவர் பார்க்கறது அதை பார்க்கத்தே ஒரு புன்சிரிப்போட இருக்கணும். நீ எதுக்கோசரம் என்கிட்ட வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும்டான்னு சொல்ற மாதிரி இருக்கான். சாபிப்ராயஸ்மித விகசிதம்னு நீ என்னென்ன லிஸ்ட் எல்லாம் கோரிக்கையாக பிரார்த்தனையாக கொண்டு என்கிட்ட வந்திருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்னும் சொல்லவே வேணாம். அவ சீக்கிரமா உன்னை திருப்பி சீக்கிரமா பெருமாள் சேவிக்கிறதுக்கு உன்னை கொஞ்ச நாள் நிக்க வச்சு நீ ஒவ்வொரு கோரிக்கையா சொல்ற வரைக்கும் அங்க அவ்வளவு நாடி அவகாசம் கொடுக்காது போயிட்டா கூட பரவாயில்ல. அங்க இருக்கிறவர் ஒன்னு திருப்பி திருத்தி அனுப்பிச்சுட்டு போன்னு அப்படி குச்சி குச்சி திருத்தி அனுப்பிச்சா கூட நீ எதுக்கு வந்திருக்கேன்றது எனக்கு தெரியும். ஆகையால நீ சொல்லாதே நான் தெரிஞ்சுட்டேன்னு ஒரு புன்சிரிப்போட சொல்றேன். ஏன்னா இப்ப அப்படிதான் இருந்துட்டு இருக்கு ரங்கநாதனை சேவிக்கப்பட்டு. சாபிப்ராயஸ்மித விகசிதம். இதை சொல்லணும்னு நினைச்சேன், அது சொல்லணும்னு நினைச்சேன், இதை பிரார்த்திக்கணும்னு நினைச்சேன், அதை பிரார்த்திக்கணும்னு நினைச்சேன், ஒண்ணுமே பிரார்த்திக்கலையே. நான் பட்டு போயிட்டு தெத்தி அடிச்சுட்டாலே நான் என்ன பண்றது, நீ விசாரப்படாத, எனக்கு தெரியும் நீ என்னத்துக்காக வந்திருக்கேன். துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம். ஒரு பெரிய ஒரு இந்த சம்சாரத்துல உழல்வதனால வரக்கூடிய ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தை மனசுல நினைச்சுட்டு ரங்கநாதனை சேவிச்சுட்டு வந்தோமானாக்க நம்மளுடைய மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும். நாம ஒரு சந்தோஷத்தோட இருப்போம்னு நினைக்கலாம். துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம்னு சொல்லுச்சு. அந்த ரங்காரங்கா கோபுரத்துண்ட உள்ள நுழைய செய்ய பெருமாள் நினைக்கிறான். நம்மளை சேவிக்கிறதுக்கோசரம் இவன் வந்திருக்கான், இவனுக்கு எப்படியானா நாம சேவை கொடுத்துடணும்னு பெருமாள் நினைக்கிறார். அந்த பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம் ஆபிமுக்கியம் கொடுக்கிறேன். அவருக்கு ஒரு நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து எப்படியோ இவனுக்கு சேவை கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். பெருமாளுடைய திருமுக மண்டலம் ஆச்சரியமா இருக்கு. கனக திலகாலங்கிருதம்னு சொல்லிட்டு கஸ்தூரி கலிதோத்பவம்ன்ற திலக்கம்னு கஸ்தூரி திலக்கத்தோட பெருமாள் ரங்கநாதன் சேவை சாய்க்கிறேன். அப்படிப்பட்ட அந்த பெருமான் அவருடைய சுவாகதோதார நேத்திரம் வாவான்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய திருக்கண்கள் எப்படி எல்லாம் ஆச்சரியமான அந்த பெருமாளுடைய திருக்கண்களுக்கு ஒரு ஏற்றத்தை சொல்லி சொல்றோம். வாவான்னு கூப்பிடுறதா இருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்படி வாவான்னு கூப்பிடுறதா இருக்கக்கூடிய இந்த திருக்கண்களை போய் இவ என்ன சொல்லிட்டா, தாமர புஷ்பம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டா. அந்த திருஷ்டாந்தம் சொல்லச்சு, தாமர புஷ்பம் அப்படியா நம்மளிடத்துல ஒரு பிரேமைய பொழியிறது, நம்ம விஷயத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தையா அது ஏற்படுத்துறது, தாமர புஷ்பம் என்ன பண்றது ஒன்னும் தெரியலையே என்று அடுத்தது ஒரு கேள்வி. ஆகையால அதீர்கம் அப்ரேமதுகம் கணோஜ்வலம். கணோஜ்வலம் காத்தால சூரியோதயம் ஆனாதான் பிரகாசம் வருது, சாயங்காலம் அஸ்தமிச்சு போயிட்டுன்னா மூடிட்டு வருது. பெருமாளுடைய திருக்கண்கள் அப்படி கிடையாது, எப்பவுமே பிரகாசிக்கின்றதாக இருந்திருக்கிறது. ஆகையால எப்பொழுதும் நகல் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதோறும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் நாராபமுதமே. எப்பொழுதும் நாள் திங்கள். இது ஒரு வேளைக்கு ஒரு அரை வேளையில தான் இது போயிடுறது. சில வஸ்துக்கள்லாம் ஒரு நாள் 2 நாள் நல்லா இருக்கும், சில வஸ்துக்கள்லாம் ஒரு மாசம் நல்லா இருக்கும், சில வஸ்துக்கள் ஒரு வருஷம் நல்லா இருக்கும், அப்படின்லாம் சொல்றோம் நம்ம. ஆனா எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தோறும், நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தோறும், எல்லா யுகம் எப்ப வந்தாலும் எத்தனை வருஷம் கழிச்சு அந்த தேவப்பெருமாளையோ ரங்கநாதனையோ அழகரையோ சேவிச்சோமானாலும் அப்பொழுதைக்கு அப்பொழுது 6ஆவதாக தான் இருப்பார். இப்பொழுதுதான் சேவிக்கிற மாதிரி அந்த அழகா சேவை சாய்க்கிறேனா அப்படி இருந்துருக்கு. அவருடைய திருக்கண்கள் அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு.
தாமரை புஷ்பம் அப்படி இருக்க ஒரு 2 நாள் வச்சா ஒரு அந்த ஜலத்துல இருக்கிற வரைக்கும் அது நல்லா பிரகாசமா இருக்கு. வெய்ய காலத்துல ஜலம் வத்தி போச்சுன்னாக்கா அதுவே கூம்பி போயிடு போறது, அதனுடைய ஒரு பிரகாசம் இருக்க போறது இல்லை. அந்த ஜலத்துல இருந்து அந்த தாமரை புஷ்பத்தை எடுத்துட்டோம்னா ஒரு நாள் வேணா நல்லா இருக்குமா, இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா அது விகாசம் இல்லாத அப்படியே போயிட போறது. இப்படி இருக்கட்டே அந்த தாமரை புஷ்பத்தை போய் அந்த திருக்கண்களுக்கு ஒரு உபமானமாக சொல்ல முடியுமா? அதீர்கம பிரேமதுகம் க்ஷணோஜ்வலம் நசோரம் அந்தఃகரணஸ்ய பஷ்யதாம் அந்தःகரணஸ்ய நசோரம். இப்ப அந்த பெருமாளுடைய திருக்கண்களை நாம் சேவிச்சோம்னாக்க அந்த சேவிக்கிறவாளுடைய மனசை அப்படியே கொள்ளை கொண்டு வருதுதான். கண்டவர் சம்மனம் வழங்கும் என்னமாக போலே, கண்டவர் சம்மனம் வழங்கும். அதை பார்த்து சேவிச்சவா என்ன பண்றா, அந்த மனசையே பெருமாளிடத்துல அர்ப்பணம் பண்ணிடுறான். அந்த திருக்கண்களை சேவிச்ச மாத்திரத்தினால அது அப்படியே கொள்ளை கொண்டு வருது. தாமரை புஷ்பத்தை பார்த்துட்டு அப்படி நம்ம நினைக்கிறோமா, நம்மளையே ஒரு இடத்துல அர்ப்பணம் பண்ணிடுறோம்னு நாம சொல்றோமான்னா இல்லையே. அப்படி இருக்கச்சே இதை எப்படி அந்த தாமரை புஷ்பத்தோட திருஷ்டாந்தமாக சொல்றது என்பதாக சொல்ற. அதுக்கப்புறமா இந்த தாமரை புஷ்பம் என்ன பண்றது என்பதை பார்க்கணும். தேகலி சஸ்துதியில பெருமாளுடைய திருக்கண்களுடைய ஏற்றத்தை சொல்ற. துர்வாரதீவிர துரித பிரதிபாவதகை ஔதாரியவத்பிரனகஸ்மித தர்சனீயை தேகல்யதீஸ்வரதயா பரிதைரபாங்கை வசம் வினாபி வதசீவ மயி பிரசாதம். அந்த கண்ணாலேயே நான் உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன், நீ விசாரப்படாதுன்னு சொல்ற மாதிரி அந்த தேகலீசனுடைய திருக்கண்கள். சில சமயத்துல நம்ம ஆச்சாரியால சேவிக்க போனோம்னு வச்சுக்கோங்க, பெரிய கும்பலா இருந்துருக்கோம். அந்த கும்பல் நடுவுல நாம எப்படி விசாரிக்கிறது, சுவாமி இடத்துல போய் எப்படி பேசுறது, என்ன பண்றதுன்னு அப்படி கூனி குறுகி ஒரு ஓரமா நம்ம நின்றுட்டு இருப்போம். அப்படி ஓரமா நம்ம நின்றுட்டு இருக்கச்சே அப்படி திரும்பி பார்ப்பேன் சுவாமி. அப்படி திரும்பி பார்த்தவொடனே அந்த கண்ணிலேயே ஒரு ரெக்கக்னிஷன், ஆஹா நீ வந்திருக்கியா, சௌரியமா இருக்கியா அப்படின்னு அந்த கண்ணாலேயே சொல்றது இருக்க. அது கண்ணு பேசும், அது பெருமாளுடைய கண்ணு பேசும். தாமரை பேசும் மண் அந்த மாதிரி நம்ம கொள்ளும் மண் அது. பச்சதாம் அந்தఃகரணஸ்ய நச்சோரம். அந்த பாக்குற உடனே நமக்கு என்ன ஆயிடும், அந்த கண்ணால பார்த்து அப்படி வருமா ஒரு தலையை ஆட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த பார்த்துட்டேன்றது தெரிஞ்சிட்ட உடனே நமக்கு ஒரு சந்தோஷமா போயிடும். நாம பாட்டுக்கு நம்ம காரியத்தை பார்த்துட்டு இருப்போம். அது வரைக்கும் நம்ம ஓரமா ஒதுங்கி நின்றுட்டு இருப்போம். எப்படி போய் இத்தனை பேர் நடுவில் நம்ம போய் எப்படி சுவாமிகிட்ட பேசுறது, சுவாமியோட என்ன பண்றதுன்னு விசாரிக்கிறதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கச்சே ஒரு நிலை வருது பாருங்க. அந்த மாதிரிதான் பெருமாள்கிட்ட வரச்சே கூட நம்ம ஓரமா போய் நின்றுட்டு அந்த பெருமாளை சேவிச்சுட்டோம்னா போறோம். பெருமாள் கண்ணிலேயே பேசிடுவேன், நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் அவருக்கு. ஆகையால நான் உன்னை பார்த்துட்டேன், உனக்கு கண்மலர் இந்த ரங்கநாதனை சேவிக்கச்சே என்ன ஒன்னா சேவிக்கிற வரைக்கும் சேவிப்போம். நல்லா ஒன்றும் ரொம்ப நாள் நிக்க விட மாட்டா. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நினைச்சிட்டு போவோம். போச்சு அமல்நாதிபுரான் முழுக்க சொல்லி சேவிக்கணும். அந்த பாதத்துல இருந்து திருவடியில இருந்து திருமுடி வரைக்கும் இருக்கிறத சேவிக்கணும். இல்ல பகவத் தியான சோபானத்தை முழுக்க சொல்லி சேவிக்கணும், ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லி சேவிக்கணும். இல்லைன்னா நாம நினைச்சிட்டு போவோம். அது எதுக்குமே ஒரு சந்தர்ப்பமே ஏற்படாது. எல்லாம் அவரை எப்படி அனுப்பிக்கிறாளோ அது பெருமாள் திருவுள்ள எப்படியோ நமக்கு சொல்ல தெரியாது. அப்படி வந்தா கூட என்ன பண்ணுவோம், அப்படியே அப்படி வெளியில வந்துட்டு அப்படி பிரதட்சணமா வந்துட்டு அந்த வாசப்படி இந்த வெளியில போற வாசப்படி வருதோ இல்லையோ, அந்த தாரவாளர்களுக்கு வாசப்படின்னு கொஞ்சம் நின்றுட்டு அங்க இருந்து நின்றோம்னா அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் சேவை சாய்க்கும். அந்த கண்ணில் கண் மலர்னு சாத்திருப்பா. இது இங்கேருந்து பார்த்தா அந்த ரங்கநாதனுடைய கண்கள் சேவை இருக்கும். அந்த கண்ணை பார்த்து அப்படி ஒரு எட்டி பார்க்கறது, அங்க ஏறி நின்றுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்தோம்னாக்கா அப்போ ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படுறது. மொத்தம் சேவை கேட்டா கூட அந்த கண்கள் சேவிச்சா போறோன்றது. அது என்ன காரணம், அதுக்கெல்லாம் அந்த கண்ணு நம்மள பைத்தியமா ஆக்கிடுது.
அந்த அவர் விஷயத்திலேயே நம்மளையே சமர்ப்பிக்கும் படியாக பண்ணிட்டு அந்த மாதிரிதான் தாமரை புஷ்பம் பண்றதான்னு பண்ணல. அனுப்ஜம், உப்ஜம்னா வளைஞ்சி இருக்கிறதுன்னு அர்த்தம். உப்ஜ அதாவது உப்ஜம்னா நேராக இருக்கிறதுன்னு அர்த்தம், அனுப்ஜம்னா வளைஞ்சி இருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்ப தாமரை புஷ்பன்றது இப்படி வளைஞ்சி இருக்கு, அந்த தாமரை தளெல்லாம் அப்படி பர்ஃபெக்டா நீண்டதாக ஒரு இல்லை. இதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் என்னன்னா, பெருமாளுடைய திருக்கண்கள் அந்த கட்டாட்சம் இருக்க மனசுல ஒண்ணு நினைச்சுண்டு கண்ணால ஒரு விஷயம் சொல்றது இல்லை. பெருமாள் மனசுல என்ன நினைக்கிறதோ நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னாக்க அதுதான் அந்த இடத்துல அவர் அதைதான் வெளிப்படுத்துறே தவிர, அனுகிரகத்தை தான் வெளிப்படுத்துவதே தவிர, அவர் உள்ளுக்குள்ள மனசுல நமக்கு சிரமத்தை கொடுக்கணும்னு நினைச்சுட்டு போலியாக அந்த கண்ணால தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துறவர் அல்ல. இந்த கண் பெருமாளுடைய திருக்கண்கள் அப்படிப்பட்டது அல்ல. ஆகையால அது நேர்பட இருக்கின்றதுன்றதுக்காக ரிஜுன்னு சொல்றதுக்கு நேர்மையானதுன்ற அர்த்தத்துல சாதிச்சார். இப்ப தாமரை புஷ்பம் அது வளைஞ்சுதானே இருந்துருக்கு, கொஞ்ச நாள் இருந்ததுன்னா கொஞ்சம் இருக்கு, இப்படி வளைஞ்சாலும் எப்படி இருந்தாலும் அந்த நேர்மை நேர இருக்கிறதுன்றது அதுல இல்லையோ. ஆகையால அது அனுஜம். வனாத்ரிநாதஸ்ய விசாலயோர்த்ருஷோஹ கதம் நிதர்சனம். கதம் நிதர்சனம், இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற எந்த ஒரு விதத்திலையும் பெருமாளுடைய திருக்கண்களுக்கு தாமரப்பூன்றது ஒப்பானதாகவே சொல்ல முடியாத இருக்கிற நிலையில இவரே கூட சொல்றார், பாணிபாத பதேஷன சப்தைஹி அம்புஜான் எப்பதிசன் வரதத்வம்னு இவரே பல இடங்கள்ல கீழெல்லாம் சொல்லியிருக்கார். அந்த பெருமாளுடைய அந்த திருக்கைகள், திருமுக மண்டலம், இது எல்லாமே பார்வ திருக்கண்கள் எல்லாம் தாமரை புஷ்பம் போல இருந்துருக்குன்னு ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்கார். செந்தாமரை கண்ணு என்றெல்லாம் சொல்லியிருக்காளே, இப்ப அவள்லாம் அனுபவிக்காத சொல்லிட்டாளா? அவளுக்கெல்லாம் தெரியாததான் நீர் சொல்றா? இப்ப அவள்லாம் சொல்லியிருக்காள, நீரே தான் சொல்லியிருக்கிற, அதுக்கு என்ன தாத்பரியம் என்று ஒரு கேள்வியை தானே கேட்டு அதுக்கும் சமாதானம் இங்க சொல்ற. அனுப்ஜம் அப்ஜம் கதம் நிதர்சனம் வனாத்ரிநாதஸ்ய விசாலயோர்த்ருஷோஹ. இதுக்கும் ஆழ்வாருடைய சீசுக்தியை கொண்டு பதில். ஆழ்வாருடைய சீசுக்தி இந்த முடிச்சோதியாய் பாசுரத்துல 2வது பாசுரத்துல இத பத்தி சொல்லுகிற. கட்டுரைக்கில் தாமரைனின் கண் பாதம் கையொவ்வா கட்டுரைத்த நன்பொன் உன் திருவேணியொவ்வா ஒளி ஒவ்வாது ஒட்டுரைத்த இவ்வுலகு தன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புற்கென்றே காட்டுமால் பரஞ்சோதி. சத்தியமா சொல்லணும்னா ஜோதி ஸ்வரூபமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான், இதுவும் அழகர் விஷயமான பாசுரம் தான். முடிச்சோதியாய் பாசுரமும் அழகர் விஷயமான பாசுரம் தான். கட்டுரைக்கில் இது நிர்ணயிச்சு இப்படிதான் இருக்குன்றத நிர்ணயிச்சு சொல்லணும் அப்படின்னாக்க, தாமரையின் கண்பாதம் கையொவ்வா. இந்த தாமரை புஷ்பத்தை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், உம்முடைய கண்கள் தாமரை புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு, உம்முடைய திருவடி தாமரை புஷ்பம் போல இருக்கு, உம்முடைய கைகள் அந்த பாணி இருக்க இது தாமரை புஷ்பம் போல இருந்துருக்கு, இப்படிலாம் நீங்க சொல்றீங்களே, இது எதுவுமே தாமரையின் கண்பாதம் கையொவ்வான்னு சொல்றாரு. இதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். அதாவது தாமரைக்கு ஒரு ஏற்றம் சொல்லி அந்த தாமரை அந்த தாமரை புஷ்பம் மாதிரி பெருமாளுடைய கை கண்கள் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா, தாமரைக்கு ஏற்றம் சொல்லிட்டு அந்த பெருமாளுடைய திருக்கை திருக்கண்கள் இந்த திருப்பாதம் இதுக்கெல்லாம் ஒரு குறவு சொல்ற மாதிரி ஆயிடும். ஆனா அந்த பெருமாளுடைய திருக்கண்களும் திருமுக
இது எல்லாமே இதுக்கு சமானமா தாமரை எதுவுமே இல்லை. தாமரை எல்லாம் இதுக்கு எதிர பார்த்தோம்னா தாமரை எல்லாம் கீழே விழுந்து போச்சு, தாமரை ஒன்றும் விஷயமே இல்லாத போயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு தாமரை புஷ்பம்லாம் இதுக்கு சமானமா திருஷ்டாந்தமாக சொல்லவே முடியாது. கட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனி ஒளிவாது. வேதம் என்ன சொல்லிட்டு போறது? வேதம் சொல்லச்சே பெருமாளுடைய திருமேனி எப்படி இருந்துருக்குன்றத வேதம் சொல்லச்சே என்ன சொல்றதுன்னாக்க, ஆப்ரணகாத்து சுவர்ண ஏவ, அந்த பெருமாளுடைய நகத்திலேருந்து ஆரம்பிச்சு சிரசு வரைக்கும் தங்கம் மாதிரி பல பல பலாந்து இருக்குன்னு சொல்ற. பெருமாளுடைய தேஜத்துக்கு எதிர இந்த கட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனிக்கு ஒவ்வாதுன்னு சொன்ன. இந்த பத்தரை மாத்து தங்கம்னு சொல்லுச்சு, அந்த தங்கத்திலையும் ஒரு விசேஷமானது இருக்கு. இந்த வெள்ளிலாம் வெள்ளியோ செப்போ கலந்த தாமரை புஷ்பம் இல்ல, அதாவது தங்கம் இல்ல, அப்படியே 24 கேரட் தங்கம் சுத்தமாக இருக்கக்கூடிய தங்கமே எடுத்துட்டா கூட அந்த பெருமாளுடைய திருமேனியினுடைய தேஜஸுக்கு ஒப்பாக ஆகாது. சரி, அப்போ ஒப்பாகாதுன்னு கேட்டு எல்லாரும் பெருமாள் சொன்ன மாதிரி பிரகாசிக்கிறேன் என்பதாக ஹிரண்யகேசா ஹிரண்யஸ்மஸ்ரு ஆப்ரணகாத்து சுவர்ண ஏவ என்றெல்லாம் சொல்லியிருக்க. அப்ப என்னத்துக்கோசரம் அவருடைய தேஜஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லணும் கேட்ட, வாஸ்தவம்தான். உலகு ஒட்டு உரைத்து உன்னை புகழ்வது எல்லாம். தாமர புஷ்பம் மாதிரி பெருமாளுடைய திருக்கண்கள் இருக்கின்றன, தாமர புஷ்பம் மாதிரி பெருமாளுடைய திருக்கரங்கள் இருக்கின்றன, திருப்பாதங்கள் இருக்கின்றன, திருமுக மண்டலம் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லி அந்த திருஷ்டாந்தமாக சொல்லி புகழ்வது எல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் ஏதோ திருஷ்டாந்தத்துக்கு ஏதோ ஒண்ணு சொல்லணும், அதுக்காக ஏற்பட்டதே தவிர இதை காட்டிலும் தாமரப்பூமுடைய திருவடியை காட்டிலுமோ திருமுக மண்டலத்தை காட்டிலுமோ திருக்கண்களை காட்டிலுமோ தாமர புஷ்பம் மேம்பட்டதுன்னு சொல்லி அதுக்காக திருஷ்டாந்தத்துக்கு வந்ததில்லை. ஆகையால ஏதோ ஒண்ணு சொல்லணும், அதுக்கோசரம் சொல்றதுதான் என்று சொல்ற. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஆழ்வானுடைய திருவுள்ள பிரகாரத்துக்கு அந்த பெருமாளுடைய திருக்கண்களுக்கு சமானமாக, அதாவது தாமர புஷ்பத்தை எந்த சன்னிவேசத்திலையும் சொல்ல முடியாது. ஆனாலும் ஏதோ திருஷ்டாந்தத்துக்கு லோகத்துல சொல்லிட்டு இருக்குமே, அது எதுக்குன்னாக்க நாம பார்க்கிற வஸ்துக்களுக்குள்ள பெருமாளுடைய திருக்கண் அந்த தாமர புஷ்பம் தான் வசந்ததா இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றேன். ஆனா தேசிகன் திரைசாரத்துல ஒரு விஷயம் சொல்ற, நாலீக ஸ்பிருகணீய சௌரபமுகா வாசான யாச்சாமகேன்னு சொல்ற. தன்னுடைய வாக்கு ஒரு தாமர புஷ்பத்தினுடைய வாசனையை உடைத்தானதாக இருந்துருக்கு. அந்த தாமர புஷ்பம் எந்த தாமர புஷ்பம்னா லோகத்துல பாக்குற தாமர புஷ்பம் இல்ல, பெருமாள் அப்புறம் அதாவது பிரம்மாவை படைத்த பெருமாள் திருமேனில நாபிகமலத்துல ஏற்பட்ட தோன்றின தாமர புஷ்பம் அப்ராகதமான ஒரு தாமர புஷ்பம் இருக்க, அந்த தாமர புஷ்பத்தினுடைய வாசனை போன்ற வாசனை உடையது என்னுடைய வாக்கு. இந்த வாக்கை கொண்டு ஒரு அல்ப மானுஷர்களிடத்துல மனிதர்களிடத்திலேயோ தேவதைகளிடத்திலேயோ நான் யாசிக்க மாட்டேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அங்கங்க சொல்லச்சே பெருமாளுடைய திருமேனிக்கு தாமர புஷ்பத்தை திருஷ்டாந்தமா சொல்ற இடங்கள் எல்லா இடத்துலயுமே நாம லோக்கத்துல பாக்குற தாமர புஷ்பம் நினைச்சுக்க வேண்டாம். அந்த பெருமாள் திருமேனிலேயே திருநாபியில தோன்றியதான அந்த அப்ராகிதமான ஒரு தாமர புஷ்பம் இருக்கு. அந்த தாமர புஷ்பம் போன்ற ஒரு திருக்கண்கள், தாமர புஷ்பம் போன்ற திருக்கைகள் என்று நம்ம சொல்லணும்னு ஒரு இப்படி ஒரு கவியாக பிரயத்ன பண்ணி சாதிக்கிறார். இப்படி அந்த பெருமாளுடைய திருக்கண்களை அனுபவிப்பதுன்றது அந்யாதிருஷமாக மீதி பேர்ல இந்த மாதிரி அனுபவிக்கல, அதை ஆழ்வான் அனுபவிச்சு நமக்கும் அந்த பெருமானுடைய திருக்கண்கள்ல ஈடுபடும்படியா பண்ணி அவருடைய கட்டாட்சம் நமக்கு வரும்படியாக பண்ணிருக்கேன். அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா ஆயக்கவிதான குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.